உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் உருண்டை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு தெரியாது, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 150 கிராம் வந்து கடலப்பருப்பு, ஒரு 50 கிராம் வந்து துவரம்பருப்பு, அது ரெண்டும் சேர்த்து ஒரு ரொம்ப நேரம்லாம் நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு படுக்க வேண்டியதில்லை. காலைல சமைக்கணும், நம்ம எந்திரிச்சோன்னே ஊற வச்சாலே போகிறோம், அந்தளவுக்கு அதுவே ஊறிடும். கொஞ்சமாக ஒரு லெமனை விட கம்மி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்குவோம். எப்பவும் போல் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி கொஞ்சமாக போட்டு தாளிச்சிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாகவே குழம்பு வச்சுக்குவோம். நம்ம இப்போ அரைச்சி வச்ச கடலப்பருப்பு, துவரம்பருப்பு வந்து அரைக்க போகிறோம். அதில் அரைக்கும்போது கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது ஏன்னா உப்பு நம்ம அதில் போட்டாலும் உருண்டைக்குள்ளே சாராது இல்லையா, அதனால அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். சின்னதாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டை சின்னதாக நைஸாக இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் அரைச்சது அதில் போட்டு வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்குவோம். அதோட அன்னியில் ஒரு 2-3 கொத்து கீரை, முருங்கைக்கீரை, இது ஹைலைட்டே அதான். இதெல்லாம் சேர்த்தா தான் அந்த உருண்டை குழம்பு நல்லாயிருக்கும். 2-3 கொத்து கீரை சேர்த்து அதோட பிசைஞ்சு இந்த அளவுக்கு வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அந்த குழம்பு கொதிக்கும்போது ஒரு உருண்டையாக நம்ம வந்து அதில் உருட்டி போட போகிறோம். இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு நம்ம திரும்பி போட வேண்டியதில்லை. உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். நல்லா அடுப்பு வந்து நல்லா கொதிக்கணும். விறகடுப்பு அந்த வச்சு நல்லா எரிய விட்டுருங்க. நீங்கள் கேஸ் அடுப்பை வச்சிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க ஒரு உருண்டையாக உருட்டி போடுங்க. ஒரு உருண்டையாக தான் போடணும். ஏன்னா உருட்டி மொத்தமாக வச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒன்று பின்னாடி ஒன்று போடக்கூடாது. ஒன்று உருட்டி போட தான் அது கரெக்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சு போடுவாங்க. வேக வச்சு போடாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு போடுறது அது வந்து அந்த ஒரு இதே இருக்காது, எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. இதில் போட்டு இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு உருண்டையாக போட்டோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக உடையாது. நான் இப்போ உங்களுக்கு நேராக தான் எடுத்துகிட்டு இருக்கேன், பார்த்துக்குவோம். எந்த ஒரு உருண்டையுமே உடையாது. ஒன்று உருட்டி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை மூடி கூட வேண்டியதில்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே தேங்காய் எடுத்து கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். இதில் வேறு காய்கறிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, உருண்டையே நமக்கு போகிறோம். அதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்கு கிளப்புனதுனால எனக்கு சீக்கிரம் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த உருண்டை வேகிற கொஞ்சம் தான் டைம் எடுக்கும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம், அதுக்குள்ளேயே அந்த உருண்டையெல்லாம் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இது வந்து காலைல இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், மதியம் சாப்பாடும் கொடுத்துக்கலாம். நம்ம காலைல தோசைக்கு இந்த குழம்பு தான் தொட்டு சாப்பிட போகிறாங்க, மதியம் லஞ்சுக்கு இந்த குழம்பு, ஒரு முட்டை ஆம்லேட்டு, இதுதான் போட்டு கொடுத்துட போகிறேன். இந்த ஆயிடுச்சா கருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு. ஏன்னா மண் சட்டியில் போய் இறக்குனா தான் மண் சட்டியில் நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு நம்ம இறக்கணும் அப்படின்னா இன்னும் கெட்டியாகிடும். ஏதாவது ஒரு உருண்டை உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் வேக வச்சு திரும்பி அதில் எடுத்து போடாதீங்க, அது டேஸ்ட்டே நமக்கு குழம்பு கொடுக்காது. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்காயும் அது மாதிரி கடைசி டைமில் ஊற்றி டக்குன்னு இறக்கிடாதீங்க. தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமேட்டு இறக்குங்க. இல்லைன்னா வந்து அது டேஸ்ட்டாக இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குல்ல, ஆனால் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குது. நம்ம இறக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேஸ் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கெட்டியானோன்னு நீங்கள் இறக்கிடுங்க. எங்களுக்கு வந்து இந்த அளவு இருக்கும்போது இப்போ நாங்கள் மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால இறக்கி வச்சோன்னா அந்த மண் சட்டி சூடே ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். அதனால் எனக்கு கெட்டியாகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.